அறையில் செய்யும் 5 தவறு பரம ஏழையாக மாற்றிவிடும். உடனே மாத்திக்கோங்க. வீட்டில் தொடர்ந்து பணச்சிக்கல், சேமிப்பு இல்லாமை, செலவு அதிகரிப்பு, மன அமைதி குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அதற்கு காரணம் நமது அன்றாட வாழ்க்கை முறையிலும் குறிப்பாக படுக்கை அறையில் உள்ள சில தவறான பழக்கங்களாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். படுக்கை அறை என்பது மனிதன் அதிக நேரம் ஓய்வெடுத்து உடல் மற்றும் மனசக்தியை மீண்டும் பெறும் இடமாகும். அந்த இடம் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் தூக்கம் நன்றாக கிடைக்கும். நல்ல தூக்கம் கிடைத்தால் மனநிலை சீராக இருந்து வேலை மற்றும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும். ஆனால் படுக்கை அறையில் தேவையற்ற பொருட்கள், பழைய துணிகள், பயன்படுத்தாத பைகள், உடைந்த பொருட்கள், குப்பைகள் போன்றவை சேர்த்து வைக்கப்பட்டால் அது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். குழப்பமான சூழ்நிலை மனதையும் குழப்பமாக மாற்றி முடிவு எடுப்பதில் தவறுகளை உருவாக்கலாம். மேலும் அறையில் தூசி, ஈரப்பதம், துர்நாற்றம் போன்றவை இருந்தால் உடல் நலமும் பாதிக்கப்படும். அடிக்கடி சோர்வு, தலைவலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதனால் வேலை திறன் குறைந்து வருமானம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகலாம். பலர் படுக்கை அறையிலேயே சாப்பிடுவது, பாத்திரங்களை வைப்பது, குப்பைகளை சேர்த்து வைப்பது போன்ற பழக்கங்களை கடைபிடிக்கிறார்கள். இது அறையின் சுத்தத்தை கெடுத்து கிருமிகள் பெருக காரணமாகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளும் செலவுகளும் அதிகரிக்கலாம். அதேபோல் தூங்கும் முன் நீண்ட நேரம் மொபைல், டிவி, லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதால் தூக்கம் பாதிக்கப்படுகிறது. தூக்கம் குறைந்தால் கவனம் குறைவு, சோர்வு, எரிச்சல் போன்றவை அதிகரித்து வாழ்க்கை முன்னேற்றம் மந்தமாகலாம். வாரத்திற்கு ஒருமுறை படுக்கை அறையை முழுமையாக சுத்தம் செய்தல், தேவையற்ற பொருட்களை அகற்றுதல், படுக்கை துணிகளை முறையாக மாற்றுதல், காற்றோட்டம் மற்றும் இயற்கை ஒளி உள்ளே வரும்படி வைத்தல் ஆகியவை ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். மேலும் ஒழுங்கான வாழ்க்கை முறை, சரியான தூக்க நேரம், சீரான உணவு பழக்கம், மன அழுத்தத்தை குறைக்கும் பழக்கங்கள் ஆகியவை வீட்டின் பொருளாதார நிலைக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் வீட்டில் வறுமை, பணச்சிக்கல், மன அமைதி இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் முதலில் நமது வாழ்விட சூழல் மற்றும் பழக்கங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். சிறிய மாற்றங்களே பெரிய நல்ல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை மறக்கக்கூடாது.